இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 71 தியானிக்க இருக்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், முதிர்ந்த வயதினரின் மன்றாட்டுகள். அதாவது வயசான ஆட்கள் செய்யக்கூடிய ஜெபத்து ஒரு ஜெபமாக இந்த 24 வசனங்களும் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 4 காரியங்களை நாம் இந்த நாளில் படிக்கலாம். முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமுடையாதபடி செய்யும். அவருடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவர் மீது இருக்கிறது. சோ நம்முடைய வாழ்க்கையில இதுதான் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக வர வேண்டும். இந்த 1ஆம் வசனத்தில் மாத்திரமல்ல, 20வது வசனத்திலும் நம்ம பார்க்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவி, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அப்போ ஃபர்ஸ்ட் அவருக்கு பயங்கர விசுவாச ஒரு கான்பிடென்ட் இருக்கிறது. நான் மறுபடியும் என்ன செய்வேன், எழும்புவேன், மறுபடியும் என்னை உயிர்ப்பிப்பீர், மறுபடியும் ஏற பண்ணுவீர், மறுபடியும் பெருக பண்ணுவீர், மறுபடியும் தேற்றுவீர். இப்படி ஆண்டவர் மீது விசுவாச நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். 2வது வசனத்திலே பார்க்கிறோம், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருடும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். இந்த அதிகாரத்திலே அநேக வசனங்களிலே நீதி என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேற எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 15வது வசனத்துல இருக்கு, என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். சோ டெய்லி நான் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, 16வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். சோ அவருக்கு ஆண்டவருடைய நீதியை பற்றி அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். திரும்பியும் 19வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பரிதானவைகளை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுல இப்படி நீதி என்று படிக்கும் போதெல்லாம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நாம் இதை படிக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து நீதியாக மாறி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நீதிங்கிறதை குறித்து அவர் அதிகமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் நாள்தோறும் அந்த நீதியை குறித்து ஒரு அவேர்னஸ் இருக்கு. நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் நம்ம படிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவரே நாம 31வது வசனத்துல, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்துவே நமக்கு நீதியாக மாறி இருக்கிறார். நாள்தோறும் அதை நாம் நினைக்க வேண்டும். சோ முதலாவது பார்க்கிறோம், இந்த சங்கீதத்துல அவர் விசுவாசத்தோடு தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறது பார்க்கிறோம். ஃபெய்த்.
இரண்டாவது, ஆண்டவருடைய நீதியை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதி. மூன்றாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 3வது வசனத்திலிருந்து நம்ம படிக்கணும்னா, நான் எப்பொழுதும் வந்தடைய தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். மூன்றாவது ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் வருகிறது. நீரே, அவர்தான் எனக்கு எல்லாம். தேவனை முழுமையாக சார்ந்து கொள்வது, அல்லது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கான்செக்ரேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்லி. நீர் தான், வேற யாரும் கிடையாது. அழகா இருக்கு 5வது வசனத்துல, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நம்பிக்கையுமாயிருக்கிறேன். அடுத்த வசனத்திலையும் சொல்றார், நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கு. ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். ஒரு ஜெபமாகவே அவர் வரிசையாக சொல்லுகிறார், விசுவாச அறிக்கையாக சொல்லுகிறார், நீதியை குறித்து பேசுகிறார். இப்பொழுது அவரையே, அவருக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து அவர் பேசுகிறார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரு. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே, எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும், எனக்கு பொருளாங்கு தேடுகிறவர்கள் பிந்தையால் நிச்சயம் போடப்படும். அதாவது ஆண்டவரையே அவர் கம்ப்ளீட்டா சார்ந்திருக்கிறதை நாம் கண்டினியூஸாக பார்க்கிறோம். சோ முதலாவது ஒரு ஃபெய்த், இரண்டாவது நீதி, மூணாவது நீரே அப்படின்னு சொல்லி அவரையே சார்ந்திருக்கிறது. நாலாவது ஒரு வார்த்தை இந்த சங்கீதத்துல அடிக்கடி வருகிறது நம்ம பார்க்கிறோம். 71:14 பார்க்கிறோம். நானோ, 14வது வசனத்துல இருக்கு, நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன், என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உங்களுடைய நீதியை பற்றி மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவு முதிர் வயதும் நரை மதையும் வரைக்கும் என்னை கைவிடீர். திரும்ப திரும்ப ஆண்டவரையே அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்துல, நானோ, எல்லாரும் எப்படி இருப்பாங்க, நான் எப்படி இருப்பேன்னு ஆண்டவரே உண்மைதான் நம்பி இருப்பேன். நீர் என்னை திரும்பவும் ஏற பண்ணுங்க, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், அதனால நான் உண்மை பாடுவேன், போற்றுவேன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா இந்த நானோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பட் நானோ எல்லாரும் போற மாதிரி இல்லை, ஆனா நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். 23, 23, 24 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, நான் என்ன செய்வேன் அப்படின்னா, என் தேவனே, நான் வீணையை கொண்டு உமையும் உடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே,
சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வக்கீலட்சி அடைந்தபடியினால் நாள்தோறும் என் நாவும் உமது நீதியை கொண்டாடும். அப்போ எல்லாரும் அப்படி இருக்கலாம். ஆனா நான் ஆண்டவரை உண்மை துதிப்பேன், உங்களுடைய சத்தியத்தை துதிப்பேன், சுரமண்டலத்தை கொண்டு போய் பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். சோ ஃபாதர் கூட இந்த வசனத்துல ஒரு பாடல் எழுதியிருக்கிறத நம்ம தெரியும். பாடும்போது என் உதடுகளும் என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். இந்த சங்கீதம் முழுவதுமே கிட்டத்தட்ட பாதி வயது தாண்டி ஜபிக்கிறவங்களுக்கான ஒரு நல்ல சங்கீதமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுல 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அதே போல 20வது வசனத்துல பார்க்கிறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கையில அது ஸ்ட்ராங்கா ஆண்டவரை அவர் பிடித்ததையும் அதை அறிக்கை பண்ணுகிறதையும் நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க, 17, 18ல அவருடைய லைஃப் ஸ்டைலே அவர் அதுல சொல்றார். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு முது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் முது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவு முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனா வரைக்கும் என்னை கைவிடீராக. பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு வெளிச்சம் இல்லாதனால இப்படி சொல்றாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பூமியின் கடைசி பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மோடு இருக்கிறார். கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனவே இந்த சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். அடிக்கடி படிப்போம். 4 காரியத்தை பார்த்தோம். விசுவாசம், நீரே அப்படின்ற அவர் மேல உள்ள அர்ப்பணிப்பு, அதற்கு பிறகு நீதி, அதுக்கு பிறகு நாணம். 4 காரியங்களை நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை நான் உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் சிறு வயது தொடங்கி நம்பிக்கையா இருக்கிறீர். எங்கள் முதிர் வயது வரை நீர் எங்களை கைவிட மாட்டீர். கைவிட தெரியாத ஒரு தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். தாயின் கற்பத்தில் இருந்து நீர் எங்களை எடுத்து இவ்வளவு தூரம் நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜூம்ல இணைஞ்சிருக்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். உடைய வார்த்தையின் வல்லமை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். இந்த நாள் முழுதும் உடைய மாறாத பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். எல்லா பற்றாக்குறைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சூப்பர் நேச்சுரலாக ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். இந்த நாளிலே எங்க போனாலும் ஜெயம் அவர்களுக்கு தான் ஆண்டு. அப்படிப்பட்ட கிருபைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் உண்டாகும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இயேசு நிமித்த வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.